அடுத்தபடியாக தன்னம்பிக்கை பேச்சாளர் ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். My dear students, பரீட்சை எழுத சில நாட்களே உள்ள இந்த நிலையில் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி அவர்களை தயார்படுத்தும் ஊக்குவிக்கும் வகையில் இங்கு பேச வருகிறார் தன்னம்பிக்கை பேச்சாளர் மிஸ்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பளித்த புதிய தலைமுறை இடம் கொடுத்த அரவிந்தோ மீரா, ஆர்கனைஸ் பண்ண பிஎஸ்என்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். கிளாப் பண்ணுங்கன்னா நீங்க பண்ற கிளாப் உங்களுடைய ஸ்கூலுக்கு கேட்கிறவருக்கு கிளாப் பண்ணுங்க பாப்போம். எப்போ எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பப்போ கிளாப் பண்றனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை நீங்க ஹாஸ்பத்திரியில போய் பார்க்க போனீங்கன்னா எங்கே கிளாப் பண்ணு கிளாப் பண்ணுன்னு சொல்லுவீங்களா? மாப்பிள்ள விசிலாடுறான்னு சொல்லுவீங்களா? சோ எப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பப்போ நீங்க என்ன செய்யணும்? கிளாப் பண்ணுங்க. அந்த கிளாப் பண்றனால மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது, அது போக உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. சோ இதுக்காக கிளாப் பண்ணுங்க பாப்போம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது என்னன்னா 12 மணிக்கு மேல பேசுறது, அதுவும் செஷன் கடைசியில பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரைட், அதிக நேரம் எடுக்க மாட்டேன், ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான். இந்த 15 to 20 மினிட்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அந்த எண்டில் உங்களுக்கே ஒரு கண்டிப்பா மாற்றம் இருக்கும். சோ என்னுடைய ஃபுல் ஸ்பீச் வேணும்னா எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. யூடியூப் சேனல் பேர் கேரியர் கைடன்ஸ் குரு. கேரியர் கைடன்ஸ் குருன்னு போட்டீங்கன்னா ஒரு சேனல் இருக்கும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க ஃபுல்லா பாத்துக்கலாம். ரைட், சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிகுலேஷன் ரெண்டுமே இருக்கீங்க. சோ சிபிஎஸ்இக்கு என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? பிப்ரவரி 15ஆம் தேதி. அதே மாதிரி ஸ்டேட் போர்டுக்கு என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? மார்ச் 3. ஆனா நேத்து நான் சிஓ ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கும்போது என்னன்னா, ஹாஃப் இயர்லி முடிச்சிட்டு வந்தீங்க, வந்த அன்னைக்கே உங்களுக்கு என்ன ஆயிருச்சு? மறுபடியும் ரிவிஷன் டெஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க. ஹாஃப் இயர்லில நீங்க படிச்சீங்களா படிக்கலையான்னு தெரியல, பட் வந்தோட உங்களுக்கு என்ன ஆயிருச்சு? ரிவிஷன் டெஸ்ட். பட் அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, நீங்க ரிவிஷன் நிறைய பண்ண உங்களுடைய மார்க் நிறைய வரும் சொல்லி தான் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆனா உங்களுடைய ஆன்சர் ஷீட் பார்த்தோம்னா சும்மா நீங்க கடமைக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஸ்கூல்ல ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண கூடாது. சரி, எல்லாட்டையும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வரப்போற +2 எக்ஸாம்ல 600க்கு 600 எடுக்க ஆசைப்படுறவங்க மட்டும் கையை தூக்கு. 1 2 3 4 5. ரைட், நான் கேட்டது லாங்குவேஜ் புரியல நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போனவன நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. வரப்போற +2 எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட் நீங்களே திருத்திக்கலாம், எவ்வளவு வேணுமா மார்க் போட்டுக்கலாம். இப்போ உங்களுடைய மார்க் என்ன? 600க்கு 600. சோ நான் முதல் கேட்டதுக்கும் ரெண்டாவது கேட்டதும் ஒரே கேள்விதான், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி கேட்டேன். எடுக்க ஆசைப்படுறவங்க கேட்டேன், அதேதான். அத கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ல கேட்டேன். 600க்கு 600 கவர்மெண்டே போட்டுக்கலாம்னா, ஆனா எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? 600க்கு 600 எடுக்கணும்னு ஆசை இருக்கு. ரைட், இனி நான் பேச போற ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. 600க்கு 600 எடுக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா 15 to 20% உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ரைட், எக்ஸாமினேஷன் இருக்குதுலே மாணவருக்கு பிடிக்காத வேர்டு என்னது? எக்ஸாம். ஆனா எக்ஸாம் கண்டிப்பா இருக்கு. நம்ம என்னதான் வேர்டு பிடிக்கிற சொன்னாலும் எக்ஸாம் கண்டிப்பா இருக்கு. நம்ம நான் டெய்லி மோட்டிவேஷன் எல்லா ஸ்கூலுக்கும் நான் போகும்போது, ஒரு ஸ்கூல் எந்த ஊரு எது சொன்னோம்னா அது கான்ட்ரோவர்சி ஆயிரும். எஜுகேஷன்
ஒரு ஸ்கூல்ல நான் போகும்போது இந்த மாதிரி மோட்டிவேஷன் போகும்போது இந்த மாதிரி இந்த காலையில வரும்போது ஹானர் பண்ணி ரிசீவ் பண்ணாங்க. அப்படி ஒரு ஊர்ல கிராமத்துல போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னை ரிசீவ் பண்ணிட்டு போனாங்க. போனவனே வந்து எனக்கு மாலை போட்டு எலுமிச்சம்பழம் கொடுத்து நல்லா ஹானர் பண்ணாங்க. சரி ரைட், அப்பயே நான் அந்த ஹானர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போகும்போது அந்த பாப்பா கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, எனக்கு ஹானர் பண்ண மாதிரி பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவருக்கும் நீங்க அதே மாதிரி ஹானர் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். சார் நான் கண்டிப்பா ஹானர் பண்ணுவேன்னு. சார் அந்த யார் சார்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலா அந்த கிராமத்து ஸ்லாங் எனக்கு இன்னும் அந்த மறக்க முடியாத அந்த பொண்ணோட வேர்டு. சார் யார் சார் வேறான்னு கேட்டுச்சு. எக்ஸாம் கண்டுபிடிச்சவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு, அவருக்கு வந்து எனக்கு பண்ண மாதிரியே வந்து மாலை மரியாதையெல்லாம் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அந்த கிராமத்து குசும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லுச்சு. சார் மாலையெல்லாம் போடுவேன் சார், இப்படி போட மாட்டேன் சார், இப்படி போடுவேன் சார் சொல்லிருச்சு. அப்படின்னா என்னது, இப்படி போட்டா மனிதருக்கு மரியாதை, இப்படி போட்டா பொணத்துக்கு மரியாதை. அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்கு, எக்ஸாம் கண்டுபிடிச்சவர் மேல அவ்வளவு கோபத்துல இருக்கு. ரைட், இப்போ இன்னும் வந்து 50 நாள் கூட கிடையாது. மார்ச் 3ஆம் தேதி ஸ்டேட் போர்டுக்கு ஆரம்பிக்குது. சிபிஎஸ்இ காரவங்களுக்கு பிப்ரவரி 15th எக்ஸாம் ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் நினைக்கிறான், சார் நான் நல்லா தான் வந்து பிளஸ் 2க்கு வந்து நான் ஆஃப் இயர்ல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பட் அல்டிமேட் வந்து எல்லாத்தோட எய்ம் என்னது, பப்ளிக்ல வந்து அதிகமான மார்க் எடுக்கிறது. சோ இன்னும் கிடையாது. இன்னும் வந்து இன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க என்ன செய்யலாம், ஹை ஸ்கோரே எடுக்கலாம். உங்களுக்கு போட்டி வேற யாருமே கிடையாது, உங்களுடைய ஆஃப் இயர்லி மார்க். இப்போ ஆஃப் இயர்லிக்கு வந்து நீங்க 600க்கு ஒரு 450 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா ஒரு 550 வரணும். ஆஃப் இயர்லில வந்து ஒரு 500 ரேஞ்சில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய அல்டிமேட் எய்ம் வந்து 580க்கு மேல வரணும். உங்களுடைய பெஞ்ச் மார்க் என்னன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் மார்க் தான். பட் வீட்டுல உங்க அம்மா அப்பா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவ இவ்வளவு மார்க் எடுத்திருக்கா, இவ இவ்வளவு மார்க் எடுத்திருப்பாங்கன்னு. சோ இவங்களோட நீங்க கம்பேர் பண்ணாம உங்களுடைய ஆஃப் இயர்லி பெஞ்ச் மார்க்கை மட்டும் நீங்க பண்ணி கண்டிப்பா என்ன செய்யணும், ஹை ஸ்கோர் பண்ணணும். இந்த 50 நாள் வந்து நீங்க என்னென்ன எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். எலிமினேட் நீங்க எது பண்ணும் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய மார்க் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன எலிமினேட் பண்ணணும் நான் சொல்ல வேணா, உலகமே என்ன சொல்லுது, நீங்க எதை எலிமினேட் பண்ணணும், செல்போன். இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க, 3 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த சீரியல் பாருங்க, அதே கதை அதே இடத்துல தான் இருக்கும், ஒண்ணுமே சேஞ்சஸ் ஆகாது. அதே மாமியார் மருமக சண்டை போடுறாங்கன்னா 3 மாசம் கழிச்சு என்ன இருக்கும், அதே சண்டை தான் நடந்துட்டு இருக்கும். அதனால நீங்க 3 மாசம் கழிச்சு பார்க்கலாம். இல்லையா யூடியூப்ல வந்து எப்பவுமே எல்லா நாடகமும் அப்லோட் இருக்கு, நீங்க என்ன செய்யலாம், எப்போ வேணுமாலும் பார்க்கலாம். இன்னொன்னு, இப்போ நீங்க இத்தனை நாள் வந்து நீங்க எப்படி படிச்சீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்க இன்வெர்ட் தேவையில்லை. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, இன்னையில இருந்து கண்டிப்பா வந்து நான் ஏர்லி மார்னிங் எந்திரிப்பேன்னு. ஏர்லி மார்னிங் எப்படின்னா 4 மணிக்கு அலாரம் வைக்கணும். இப்ப நிறைய ஸ்டூடெண்டோட அப்சர்வேஷன் என்னன்னா, எல்லாருமே வந்து மோட்டிவேட் ஆகி 4 மணிக்கு அலாரம் வைப்பாங்க. அலாரம் அடிச்சவன ஸ்னூஸ் 4:30, மறுபடியும் ஸ்னூஸ் 5:30, அப்புறம் யூசுவலா வந்து 6 மணிக்கு, யூசுவலா 5:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இப்ப என்ன செய்வீங்க, அலாரம் வச்சீங்கன்னா 6 மணிக்கு அலாரம் வைப்பீங்க. அப்படியே வந்து அலாரம் வச்சு நீங்க என்னென்ன செட்டப் பண்ணீங்கன்னு ஒரு 2 நிமிஷம் நான் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு அலாரம் வச்சீங்க, 4 மணிக்கு அலாரம் வச்சீங்க. ஆனா எந்திரிச்சது 6 மணி. ஆனா அந்த 6 மணிக்கு எந்திரிச்சு மேக்ஸ் எக்ஸாமா இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்வீங்கன்னா எல்லா புக்கையும் எடுத்துக்கிடுவீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு 6 மணிக்கு, நான் சொல்றதுல எத்தனை மணிக்கு, 6 மணிக்கு எடுத்துட்டு போய் என்ன செய்வீங்கன்னா இப்படி உட்காருவீங்க.
அப்படியே எடுப்பீங்க. அப்படியே இந்த புக் எடுத்துட்டு அடுத்து என்ன செய்வீங்க? அப்படியே தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா யாரா வந்து எந்திரின்னு சொன்ன பிறகு மறுபடியும் வந்து அந்த புக்கை நீங்க என்ன செய்வீங்க? அப்படியே எடுத்துட்டு வீட்டுல ஒரு சுவருக்கு போறது. இப்படியே நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய ஆனா எந்திரிக்கும் நினைச்சது 4 மணி, எந்திரிச்சது 6 மணி. ஆனா படிச்சது எப்படி? படிக்கவே இல்ல. அப்புறம் 7 மணிக்கு வந்து ரெடி ஆகி வேன் வந்துரும், ஸ்கூலுக்கு போயிருவீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு வந்த பிறகு வழக்கம் போல் வீட்டுல டிவி போட்டுருவாங்க, பாட்டி இருப்பாங்க, ஒரே நாடகம் பாக்குறது. அப்பப்ப நீங்க என்ன செய்வீங்க? கிச்சனுக்கு போற மாதிரி போய் நாடகம் பார்த்துட்டு படிக்கிறது இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஒரு 3 மாசம், எக்ஸாம் டேட்டையும் சேர்த்து சொல்றேன், ஒரு 3 மாசம் அவாய்ட் பண்ணுங்க. மெயினா உங்களுக்கு எக்ஸாம்ல எல்லாருமே 10th எழுதிருக்கீங்கல்ல, 10th எழுதி இப்ப +2 பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. உங்களுக்கு எக்ஸாமினரா யார் வருவா? உங்க ஸ்கூல் டீச்சர் வருவாங்களா, வெளியில இருந்து வருவாங்களா? வெளியில இருந்து தான் வருவீங்க. முதல்ல வந்து நீங்க எங்கெங்க வந்து நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எங்கெங்க இடத்துல வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல டீச்சர் பாடம் நடத்துறீங்கன்னா நம்ம கவனிக்காம அப்படியே ஜன்னல் பாக்குறது, அப்படியே காரிடார் பாக்குறது, கிளாஸ் ரூம்ல அட்டென்டிவா இருக்கிறது இல்ல. அப்புறம் எல்லா ஸ்கூல்லயும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி இருக்கும், அங்கே படிக்க சொன்னா உட்கார்ந்து வந்து அந்த நாடகம் கிரிக்கெட் பத்தி பேசுறது. சாட்டர்டே சண்டே வந்து அவங்க ஏதாவது பாடங்கள் படிக்க சொன்னாங்கன்னா நல்லா தூங்கிட்டு கிச்சன்ல போய் உங்க அம்மாக்கு என்ன செய்யறது? ஹெல்ப் பண்ற மாதிரியே சிக்கன் ஏதாவது வாயில போட்டு சாட்டர்டே சண்டே படிக்கிறது இல்ல. நீங்க அதிகமா வந்து மார்க் எந்த இடத்துல நீங்க லூஸ் பண்றீங்கன்னா, முக்கியமான இடம் எக்ஸாம் ஹால். நீங்க எக்ஸாம் ஹால் எல்லாருமே 10th பப்ளிக் எழுதுனீங்க. எக்ஸாம் ஹால்குள்ள போய் 10 மணிக்கு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன், ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரிவிஷன் இருக்கு. முதல் ½ அன் அவர் வந்து நீங்க எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க, பேர் எழுத நம்பர் எழுத தானே. சோ முதல் ½ அன் அவர் வந்து எல்லாருமே நல்லா எழுதுவீங்க. ½ அன் அவருக்கு அப்புறம் இங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ½ அன் அவருக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் ஒவ்வொரு விதமா இருக்கும். ½ அன் அவருக்கு அப்புறம் ஆனா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே கையை காமிச்சிட்டு உள்ள போவீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள. ஆனா ½ அன் அவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது அப்படியே ஃபேனை பாப்பீங்க. ரெண்டாவது அப்படியே உட்கார்ந்து அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்களான்னு தான் அவங்க ஒரு கோட்லாம் வச்சிருக்காங்க. இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். நான் அந்த ஸ்டூடெண்ட கேட்டது, அந்த பொண்ணு அங்கிருந்து சிக்னல் காமிக்கும் தெரியலன்னு. அப்படியே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த தண்ணி குடிக்க, அந்த தண்ணி குடிக்க எந்திரிச்சு போறது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எக்ஸாமினர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வேலையே என்னது, அப்படியே வந்து நடந்து இப்படியே போவாங்க. எக்ஸாமினர் டியூட்டி என்னது, நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு. அப்புறம் இப்படியே நடந்து வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு அனுபவம். கொஸ்டின் தெரியலன்னா நீங்க அப்படியே அந்த டீச்சர் இப்படியே பாக்குறது, திருப்பி வந்து அந்த டீச்சர் ரிட்டர்ன் வர்றது அப்படியே பாக்குறது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே, ஏன்னா இது எல்லாமே பிராக்ஷன் மைக்ரோ லெவல்ல வந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. இது எல்லாம் பண்ண பிறகு 12:30 மணிக்கு டீச்சர் சொல்லுவாங்க, லாஸ்ட் ½ அன் அவர் மோர் சொல்லுவாங்கல்ல, லாஸ்ட் ½ அன் அவர் மோர். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஸ்டின் ஓரளவு எழுத ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸ் மோர், லாஸ்ட் 10 மினிட்ஸ் மோர் சொன்ன பிறகுதான் கொஸ்டினை வந்து ஒழுங்கா படிச்சு, அடியாத்தி நான் படிச்ச கொஸ்டின் வந்திருக்குன்னு என்ன செய்யறது, வேக வேகமா எழுதுறது. டைம் அப் டைம் அப்னு அவங்க சொன்ன பிறகு
மிஸ் 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 அப்படியே என்ன செய்யறது? பேப்பர் கொடுக்காம அவங்க டீச்சர்ட்ட வந்து அப்படியே கெஞ்சி ஒரு 5 மார்க்கோ 2 3 மார்க்கோ எழுதாம வந்தீங்கன்னா உங்களுடைய மார்க் என்ன ஆகும்? கண்டிப்பா குறையும். 100 மார்க்குக்கும் நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணனால ஒரு 2-3 கொஸ்டின் எடுத்தனால உங்களுக்கு என்ன ஆயிரும்? மார்க் குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னது? டைம் மேனேஜ்மெண்ட் தான். ரைட். லாஸ்ட் 5 மினிட்ஸ் எல்லாருமே கண்ணை மூடுங்க பாப்போம். இந்த 5 மினிட்ஸ் நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இந்த 5வது நிமிஷத்துல உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். எங்க எல்லாருமே கண்ணை மூடுங்க பாப்போம். டீச்சர்ஸ் should watch. உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்ணை மூடி இருக்காங்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டீங்க. உங்க மனசுல உங்க அம்மா, உங்க அப்பா, அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி, இப்படி யார் யாரு உங்களுக்காக இருக்காங்களோ இவங்க எல்லாத்தையும் உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. போக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனசுல நினைச்சுக்கோங்க. இவங்களாம் யாருன்னா, நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களுக்காக உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற உங்களுடைய சொந்தங்கள். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு 15 இல்லைன்னா 16 வயசு இருக்கும். ஒரு நாளைக்கு 3 வேளை, ஒரு வருஷத்துக்கு மினிமம் 300 தடவை. 15 வயசான உங்களுக்கு 16 வயசு இருக்கும். 16,000 தடவை உங்களுடைய அம்மா அப்பாவோட சாப்பாடு தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க அம்மா அப்பா யாரும் ஒரு பெரிய டாட்டாவோ பிர்லாவோ கிடையாது. ஒரு ஆவரேஜ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் வாழ்க்கையில முன்னேறல, நம்மளுடைய பையனோ நம்மளுடைய பொண்ணோ நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுடைய சொந்தங்கள். நீங்க பிறக்கும் போது என் பையன் என் பொண்ணு எப்படா பேசணும் எதிர்பார்த்த உங்க அம்மா அப்பா இப்ப ஏண்டா பேசுதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்க அம்மா அப்பா உங்கள்ட்ட சொல்ற ஒரே வார்த்தை, படிப்பா, படிச்சா வந்து நல்ல மார்க் எடுப்பா அப்படின்னு சொல்றது இந்த வயசுல உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். அவங்க படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வரல. என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்லா வரணும்னு சொல்லி உங்களை படின்னு சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. போமா, தெரியும் எனக்கு, சும்மா சொல்லிட்டே இருந்தா நான் படிக்க மாட்டேன் இப்படின்னு உங்க அம்மா அப்பா என்ன செய்றீங்க? எழுத்து பேசிட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்து ஒரு மெட்ரிகுலேஷனோ நல்ல ஃபீஸ் கட்டி உங்க அம்மா அப்பா படிக்க வைக்கும் போது அவங்களுடைய இன்கம் லெவல் நீங்க யாரா யோசிச்சு பாத்தீங்களா? உங்க ஸ்கூல்ல கட்டுற ஃபீஸ் கட்டுறாங்க. ஆனா அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டத்துல வந்து அவங்க சேர்க்கிறாங்கன்னு தெரியுமா? என்னைக்காவது வந்து உங்க அம்மா அப்பா கைய போய் பாரு. உங்க அம்மா அவ்வளவு கஷ்டத்துல வந்து படிக்க வைக்கிறாங்க. உங்க அப்பா கடனை வாங்கி உன்னைய படிக்க வைக்கிறாங்க. இப்ப கொரோனா வந்துச்சு. கொரோனாக்கு முன்னாடி எல்லாருமே நல்லா வாழ்ந்துட்டு இருங்க உங்க குடும்பம். கொரோனாக்கு அப்புறம் வந்து வாழ்க்கையே மாறி போச்சு. இப்போ தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் நல்ல சுடிதாரு, நல்ல ஜீன்ஸ் எடுத்து கொடுத்த உங்க அம்மா அப்பா ஒரு நல்ல வந்து துணிமணி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வயசுக்கு வந்து என் பையன் என் பொண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணணும் சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க வந்து இருக்குப்பா ஏற்கனவே வந்து பாட்டி வந்து 4 வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பொய் சொல்லி இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்ல. ஆனா பொண்ணு பையன் கேட்டாங்க சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுத்த உங்க அம்மா அப்பா படின்னு சொன்னா உங்களுக்கு என்னவா இருக்கு? கசக்குது. அதே மாதிரி வந்து நான் நிறைய கிராமத்துக்கு போறேன். இந்த 100 நாள் வேலைக்கு போற அம்மாலாம் தனியா நின்று அழுவாங்க. அந்த அம்மா வந்து ஏன் தனியா நின்று அழுதாங்கன்னு வயசு பையனோ பொண்ணுகிட்ட நான் சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும் ஏன் உங்க அம்மா வந்து தனியா நின்று அழுதாங்கன்னு. அதே மாதிரி வந்து
ஏதோ உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ உங்களுக்கு Dress எடுத்ததுக்கோ ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த கடன்காரை முன்னாடி உங்க அம்மா அப்பா ஒளிஞ்சது எத்தனை பேர் பார்த்திருக்க? இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா அந்த கடன்காரை உங்க அம்மா அப்பாவை எவ்வளவு பச்சையா பேசுவான்னு கேட்டிருந்தா தெரியும். அவ்வளவு பச்சையா பேசுவான். அதே மாதிரி உன் சொந்தக்காரங்க நீ வாழ்க்கையில முன்னேற கூடாதுன்னு கங்கணம் கட்டுறது உன் சொந்தக்காரன். நீ வாழ்க்கையில நல்லா படிச்சு முன்னேறிட கூடாதுன்னு உன் சொந்தமே எதிர்க்கும் போது அதையும் மீறி ஒரு பெரிய ஸ்கூல்ல என் பையனை பொண்ணை படிக்க வைக்கிற உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டத்துல படிக்கிற வைக்கிறாங்கன்னு நீங்க முதல்ல அதை நினைங்க. இப்போ எல்லா டீச்சர்ஸும் சொன்னாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எப்படி மார்க் எடுக்கணும்னு. மார்க் கண்டிப்பா எடுக்கணும். ஆனா அந்த மார்க் எடுக்கிறதுக்கு நீ ஒழுங்கா படிக்கணும். இன்னும் ஒரு 50 நாள் இதுதான் என் வாழ்க்கை, நான் நல்லா படிச்சு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்து எங்க அம்மா அப்பா முன்னாடி எந்த சொந்தக்காரங்க உங்களை இலக்காரணமா பேசினானோ, எந்த கடன்காரங்க உங்க அப்பா அம்மாவை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நான் படிச்சு நான் நல்ல பொசிஷன் போய் எங்க அம்மா அப்பாவை ஒரு ராஜா ராணி மாதிரி வைப்பேன்னு ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையனும் நினைக்கணும். நான் ஒரு பிஸ்கட்டை ஒரு நாய்க்கு தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோ, அந்த நாய் இந்த அங்கிள் பிஸ்கட் போட்டான்னு வாளாடிக்கிட்டே வரும். ஒரு பிஸ்கட் சாப்பிட்ட நாய்க்கே அவ்வளவு நன்றி இருக்கும் போது 16 வயசு வரை உங்க அம்மா அப்பாவோட சாப்பாடு சாப்பிட்ட உங்களுக்கு எவ்வளவு உணர்ச்சி இருக்கணும். இன்னைக்கு ஒரு முடிவெடு. இன்னும் ஒரு 50 நாள் நான் நல்லா படிப்பேன். வாழ்க்கை தான் எனக்கு மார்க் தான் எனக்கு முக்கியம். நான் எடுக்க போற ஒவ்வொரு மார்க் எனக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு ஒரு முடிவெடு. எவ்வளவுதான் லட்சம் கொடுத்தாலும் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல உன்னுடைய மார்க் மட்டும்தான் கை கொடுக்கும். உங்க அம்மா அப்பா யாரும் ஒரு பெரிய டொனேஷன் கொடுத்து சேர்ற அளவுக்கு கிடையாது. உன்னுடைய மார்க் ஒண்ணுதான் கையை கொடுக்கும். இன்னும் உங்க அம்மா அப்பாவுக்கு உடம்புல அவ்வளோ உடம்பு சரியில்லாம இருக்கு. ஒரு 5 ரூபா 10 ரூபா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு என் பையன் பொண்ணு +2 படிக்கிறாங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு போகாம உங்களையே படிக்கிறீங்களான்னு கவனிக்கிற உங்க அம்மா அப்பாவை ஒரு ராஜாவா ஒரு ராணியா வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இன்னைக்கு ஒரு முடிவெடு. நான் நல்லா மார்க் எடுத்து எங்க அம்மா அப்பாவை ராஜா ராணி மாதிரி வைப்பேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு எல்லாம் கண்ணை தொடங்க பார்ப்போம். சரி, இப்ப நான் கேட்கிற அதே கேள்வி கேட்கிறேன். வரப்போற +2 எக்ஸாம்ல யார் யார் சாதிப்பீங்க? கையை தூக்கு பார்ப்போம். அம்மா அப்பாவை ராஜா ராணி மாதிரி வைக்கிறவங்க கையை தூக்கு பார்ப்போம். இப்போ நீயே கை தட்டிக்கப்பா. எல்லாருமே கையை தூக்கி இருக்கீங்க. அப்படியே கை தூக்கிங்க. வீடியோ சார் அப்படியே இங்க காமிங்க. எல்லாருமே அப்படியே கையை காமிங்க. இதுதான் வெற்றி. இப்போ நீ எல்லாருமே கை தட்டு பார்ப்போம். உனக்கே கை தட்டிக்கோ. சரி, என் பேர் ஜாகிர் ஹுசைன். என்னுடைய சேனல் கேரியர் கைடன்ஸ் குருன்னு இருக்கும். போய் பாருங்க. இனிமே ஹையர் ஸ்டடீஸ்ல இப்ப பார்க்காதீங்க. மார்ச் 23ஆம் தேதி என்னைக்கு முடியுது எக்ஸாம், அன்னைக்கு பார்த்தா போதும். இதுவரை இனிமே எந்த டிவி பார்க்காதீங்க, எந்த சேனல் பார்க்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க. மார்ச் லாஸ்ட் எக்ஸாம் முடிச்ச பிறகு பண்ணிக்கலாம். ரைட். எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே +2ல நல்ல மார்க் எடுத்து நல்ல கல்லூரியில் சேர்ந்து 4 வருஷம் கழிச்சு நீங்க எனக்கு போன் பண்ணணும். போன் பண்ணுவீங்களா? என் நம்பர் 9842376822. ஏன்னா சேனல் போனாவே உங்களுக்கு வந்துரும். 4 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாருமே நல்ல பொசிஷன்ல போகணும், ஒரு நல்ல காலேஜில் சேரணும். வாழ்த்துக்கள். பாய். மாணவர்களே, நமது சிறப்பு பேச்சாளர் ஜாகிர் ஹுசைன் ஐயா அவர்கள் மாணவர்களின் மனப்பாங்கினை மிக அழகாக படம் பிடித்து காட்டினார்.
படம் பிடித்து காட்டியதோடு மட்டுமன்றி அதை நடித்தும் காட்டி தவிர்க்க வேண்டியது என்ன, தவிர்க்க கூடாதது என்ன, பெற்றோர்களின் தியாகங்கள், உற்றோர்களின் தியாகங்கள் எவ்வளவு, அத்தியாகங்களுக்கு எப்படி நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும், எவ்வாறு இருக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு ஒரு நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என அனைவரையும் ஊக்கமூட்டி உற்சாகப்படுத்தி எல்லோரையும் அழகாக தயார்படுத்தி உள்ளார். நன்றி ஐயா, மிக்க நன்றி. தேங்க்யூ. என் பேர் பிரீதா. நான் நிர்மலா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து வர்றேன். என் பேரு மதுரையில இருக்கு. நாங்க வந்துட்டு இங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நல்ல கைடிங்காக வந்திருக்கோம். எங்களுக்கு மோஸ்ட்லி மார்க் போறதுன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப டஃப் சப்ஜெக்ட். ஆனா இங்க வந்திருக்கிற மேக்ஸ் மேம் வந்துட்டு நிறைய கம்பல்சரி சம்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க. பிசிக்ஸ் அதே மாதிரி அந்த சார் நல்லாவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. எப்படி 2 மார்க் எவ்வளவு நேரத்துல முடிக்க முடியும், 5 மார்க் எதுல இருந்தெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கெமிஸ்ட்ரி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி சால்வ் பண்றது, எந்தெந்த சாப்டர் எடுத்தா எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி மேக்ஸ் மிஸ் வந்துட்டு கம்புக் பத்தி சொல்லியிருந்தாங்க, சொல்யூஷன் கிடைக்கும் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இங்க வந்திருந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர்ஸ் தமிழ் பேராசிரியர் அம்மா அவங்களும் வந்துட்டு நல்லாவே எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. சார் சாகின் ஹுசேன் அவங்களோட ஸ்பீச் வந்துட்டு எங்களை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு, சிரிக்க வச்சுச்சு. அதே மாதிரி நாங்க காலையில அலாம் வச்சு எந்திரிக்குமோ என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறத நல்லாவே சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு இங்க வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு பயனுள்ள நாளா இது அமைஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் புதிய தலைமுறை. தேங்க்ஸ் ஃபார் BSNA காலேஜ். தேங்க்யூ ஸோ மச். First of all, good morning. My name is V. Bavadarni. I am from Nirmala Girls Higher Secondary School. First of all, very thanks to Pudhiya Thalamurai channel and PSNA College. We have a great life about what we do, the next step. நம்ம லைஃப்ல வந்து எந்த விஷயத்துல வந்து நம்ம ஜெயிக்கணும்ன்றத விட எந்தெந்த விஷயத்துல எல்லாம் தோக்கணும்ன்றத கண்டுபிடிச்சிட்டாலே பாதியில லைஃப்ல ஜெயிச்ச மாதிரி தான். அதை வந்து இங்க வந்து எல்லா டீச்சர்ஸும் சரி, எல்லா சாரும் சரி ரொம்ப வந்து எங்களுக்கு அழகாவும் நீட்டாவும் நாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்றோம் அதை எப்படி திருத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து புதிய தலைமுறை சேனல் அண்ட் PSNA காலேஜ் தான். இதை வந்து எங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, பட் மதுரை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடைச்சது வந்து ரொம்பவே வந்து பெரிய லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்க வந்து சர்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், எந்தெந்த புக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும், அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் கைடன்ஸா இருக்கும். கண்டிப்பா இது வந்து இங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு எங்க லைஃப்லயும் நாங்க எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஒரு காலேஜ் போறப்பயும் நாங்க இதை எப்படி நாங்க வந்து கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்த வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து புதிய தலைமுறை சேனல் தான் அண்ட் PSNA காலேஜ். தேங்க்ஸ் டு ஆர்கனைஸ் திஸ் ப்ரோக்ராம். குட் ஆஃப்டர்நூன் ஆல். நான் OCPM ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருந்துச்சு. அதாவது எப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்க்கு 50 days தான் இந்த ஃபியர் வந்துட்டு எங்களால எப்படி அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்ன்ற ஃபியர் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இங்க கொடுத்த டீச்சர்ஸோட டிப்ஸ் தான் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அவங்க சொல்ல குட்டி குட்டி டிப்ஸ் எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு மோட்டிவேஷனா இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு எப்படி ஹார்ட் ஒர்க் மட்டுமே ஸ்டடீஸ்ல வந்துட்டு பண்ணாம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி நம்மளால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்ன்றது வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நான் வந்துட்டு கத்துக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு OCPM ஸ்கூல். I am Shindaga Devi. I am from Aravind Mira School. We got some ideas about how to focus in our studies. They supported how to face fear in the exam. எங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிச்சு. நான் தேங்க் பண்றேன் அரவிந்த் மீராக்கும் புதிய தலைமுறை சேனலுக்கும் PSNA காலேஜுக்கும் தேங்க் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு இப்போ ஃபியர் இல்லாமல் நாங்கள் படிப்போம். எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எப்படி எங்களை ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஐடியா, அவங்க ட்ரீட் பண்ணுற விதத்தை இப்போ எங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க. அதனால எங்களால் திரும்பவும் அதை ஞாபகம் வச்சு எங்களால் வெற்றி பெற முடியும். தேங்க்ஸ் ஃபார் PSNA காலேஜ், அரவிந்த் மீரா அண்ட் புதிய தலைமுறை சேனல். நான் வந்து அரவிந்த் மீரா ஸ்கூலில் படிக்கிறேன். என் பேர் ஸ்ரேஷ்டா. ஆக்சுவலி நம்ம கெரியர் கைடன்ஸ் சார் பேசும்போது ஐ வாஸ் வெரி ஸ்பீச்லெஸ். நான் ஒன்றுமே பேச முடியல. என் கண்ணில் இருந்து ஃபுல்லாக தண்ணி தான் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ். எப்படி இவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம், டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒரு ஐடியா இல்லாமலே நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஐடியா கொடுக்கறதுக்கு அந்த டீச்சர்ஸ் thank you very much. Pudhiya Thalamurai, PSNA and everybody, our group of institution, everybody thank you very much.
Hi, I'm Sriram from the TV School. First of all, I would like to thank Pudhiya Thalamurai channel and PSNA College for arranging this wonderful career guidance program. This career guidance program மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாவும் இருந்துச்சு. Hi, I am Jagannath from DTV School. I am here to thank teachers who give valuable insights which pulls me from taking high grades in physics, chemistry and maths. எந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவங்க கொடுத்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பப்ளிக்லேயும் நிறைய ஸ்கோர் பண்ணுவேன். இதை யூஸ்ஃபுல். தேங்க்யூ. நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ப்ரெஷரில் இருந்துட்டு இருந்தோம். இவங்க வந்து இப்போ கவுன்சில் எங்களுக்கு கொடுத்ததுலேருந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எப்படிப்பட்ட டிப்ஸ்லாம் நிறைய சொன்னாங்க. இப்படி படிங்க, அப்படி படிங்க, 2 மார்க்ஸ்னால் இவ்வளோ கவர் பண்ணும், 3 மார்க்ஸ்லாம் இவ்வளோ கவர் பண்ணும். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் எந்த லெசன்லேருந்து எவ்வளோ வரும் அதெல்லாம் தெரியாமல் இருந்தோம். ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இந்த இதுலேருந்து இவ்வளோ படித்தா இப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. சுபாஷினி. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் 7th Day Adventist. ரொம்ப மார்க்கோட வெயிட்டேஜ்லாம் ரொம்ப நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு. இதுல இருந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி எதிர்பார்க்குறாங்க, கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்றது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி எவ்வளோ வெயிட்டேஜ், எவ்வளோ ஸ்டடீஸ் எஃபர்ட்ஸ் போடலாம், அதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு ஃபன் டைமும் இருந்துச்சு, ஒரு ஸ்டடி டைமும் இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட பேர் அக்ஷய் பிரியா எண்ணம். நான் சவுந்தரே ஸ்கூல்லேருந்து வரேன். தேங்க்யூ.